ஹாய் விவர்ஸ், மீண்டும் வீல்ஸ் அண்ட் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்கள் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக எல்லோருக்கும் கார்களை பற்றின சந்தேகங்கள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அது இன்டர்னல் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயங்களில் அதிகமான சந்தேகங்கள் மக்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த சந்தேகங்கள் எப்போ ஒரு ப்ராப்ளமாக வந்து நிற்கும் அப்படின்னா, நம்ம சொந்தமாக ஒரு கார் வாங்கணும் முடிவு பண்ணும்போதோ அல்லது ஒரு டீலர்ஷிப் ஆஃபீஸில் போய் கார் சம்மந்தமாக பேசும்போது தான் இந்த சந்தேகங்கள் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக வந்து நிற்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ரிவ்யூவில் டிரான்ஸ்மிஷன் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். டிரான்ஸ்மிஷன்னா ரொம்ப டெக்னிக்கல் டீட்டெயிலாக ஒன்றும் கிடையாதுங்க. இது கியர் சிஸ்டம் பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இன்றைக்கி மேனுவல் கியரும் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கியரும் இருக்குது. இதில் ஆட்டோமேட்டிக் கியர் எத்தனை டைப் இருக்குது, இந்த ஆட்டோமேட்டிக் கியர் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக நம்ம எடுக்கலாமா வேண்டாமா, அப்படி எடுத்தோன்னு இதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன, இதில் கிடைக்கக்கூடிய நெகட்டிவ் இம்பாக்ட் என்ன, அதை நம்ம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம காமன் மேனாக பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக யோசிக்கிறது ஆட்டோமேட்டிக் கியர் அவ்வளோதான். பட் ஆட்டோமேட்டிக்லேயே வந்து நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதாவது ஏஎம்டி, டிசிடி, டிசிஜி, சிவிடி, டார்க் கன்வர்ஷன் டைப், இப்படி நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இதில் பரவலாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்டிங்கிற ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். ஸோ இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்க்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் எடுக்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்ஃபாக என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் கியர் வெஹிக்கிள் எடுக்கிறது தான் இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ரொம்பவே டிராஃபிக்ங்கிறது அதிகமாக இருக்குது. இந்த டிராஃபிக்கில் வண்டி ஓட்டும் போது நம்ம கார் மேனுவல் கியராக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கிளச்சை மிதிச்சு நம்ம காலினுடைய ஒரு எலும்பு தேய்மானம் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காலில் பெயின் வரதுக்கான அதிக வாய்ப்புகளும் அதிகம். இது வண்டி ஓட்டுக்கிற டிரைவர்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக மேனுவல் கியர் வரையும் ஆட்டோமேட்டிக் கியர் தான் ரொம்பவே நல்லது. ஏன் ஆட்டோமேட்டிக் கியர் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் ரொம்ப கம்மியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்கக்கூடிய வண்டியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ரொம்பவே அதிகம். ஸோ ஓவராலாக எக்ஸ்பென்ஸான ஒரு விஷயம், பணக்காரர்கள் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் அந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அதையெல்லாம் உடச்சிருந்துச்சு. பட் இன்னைக்கு நமக்கு அது வந்து விலை குறைவாக நமக்கு கிடைக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமான தரமான எந்த கலப்படமும் இல்லாத 100% தரமான தேன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தான் இந்த தேனுடைய ஆரிஜின். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தேனுடைய விலையும் காண்டாக்ட் நம்பரையும் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாராவது வேணும்னா நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இந்த தேனை வாங்கிக்கலாம். அதே டைம் இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ண வெஹிக்கிளை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் கிடைக்கிற பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வண்டியை ஓட்டும் போது நார்மலாக ஒரு மேனுவல் கியர் ஓட்டுறதை விட 70% உங்களுடைய டென்ஷன், ப்ரெஷர் எல்லாமே குறைவாக இங்கே ஈஸியாக உங்களால் வண்டி ஓட்ட முடியும். அதாவது நீங்கள் மற்ற வண்டி ஓட்டுறதுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெயினை விடையும் 70% ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெயின் கம்மியாக இருக்கும். இது ஒன்று. இரண்டாவது, நார்மலாக மேக்ஸிமம் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்லையுமே க்ரீப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க. இந்த க்ரீப் ஃபங்க்ஷன் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆக்சிடென்ட் கொடுக்காமலே கூட இந்த வண்டியை நீங்கள் பிரேக்ல இந்த கால் எடுத்த உடனே ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 0 to 5 km ஸ்பீடுக்குள்ள இந்த வெஹிக்கிள் மூவ் ஆகிட்டே இருக்கும். இதன் மூலமாக ஒரு நல்ல டிராஃபிக் சோர்ஸில் இருக்கும்போது நீங்கள் ஆக்சிடென்ட் காலை மிதிக்காமல் ஜஸ்ட் பிரேக்ல மட்டுமே உங்கள் காலை வச்சு உங்கள் வண்டி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். இது ஒரு நல்ல விஷயம். இனி மூணாவது இருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயம், ஹில் ஹோல்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து மேக்ஸிமம் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டோமேட்டட் கார்லையுமே வந்து இன்னைக்கு இருக்குது. இந்த ஹில் ஹோல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏத்தத்தில் உங்களுடைய கார் போய் நிற்குது, உங்கள் காருக்கு பின்னால் தொட்டு இன்னொரு கார் நிற்கிறேன். இதே மேனுவல் கியராக இருந்தால் நீங்கள் ஆஃப் கிளச் போட்டு வண்டியை மூவ் பண்ணணும். அது கரெக்டாக ஆஃப் கிளச்சில் உங்கள் வண்டி மூவ் பண்ண தெரியலனா வண்டி பின்னால் போகும், பின்னால் நிற்கிற வண்டியில் இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் இந்த ஹில் ஹோல்டு ஆப்ஷன் இருக்கிறதுனால இந்த வண்டி பின்னால் போகவே போகாது. ஸோ டேரெக்டாக வண்டி உங்களுக்கு ஃப்ரெண்டை பார்த்தே போயிட்டு இருக்கும். இது வந்து ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் கியரில் இருக்கக்கூடிய இந்த டிவிஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏஎம்டி, டிசிடி, டிசிஜி, சிவிடி, டார்க் கன்வர்ஷன் டைப். இதில் ஏஎம்டினா என்ன, இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் எந்த அளவு பாசிட்டிவ் எந்த அளவு நெகட்டிவ் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏஎம்டி இதனுடைய அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அவ்வளோதான். இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டெக்னாலஜி ஒன்றும் கிடையாது. மேனுவல் கியர் பாக்ஸ்க்கு கூட ஒரு அடிஷனலாக கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி இந்த மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா இந்த வெஹிக்கிளுடைய பிரைஸ் வந்து ரொம்ப ஹைக்ல போகாம ஒரு மினிமம் காஸ்ட் எஃபெக்டிவ்லே இருக்கும். ஸோ இதன் காரணமா இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் வந்து நார்மல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுக்கக்கூடிய அதே மைலேஜ் இந்த ஏஎம்டி வெஹிக்கிள்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவான மெயின்டெனன்ஸ் காஸ்ட். நார்மலாக வேறு விதமான உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கார்ஸ்லாம் வந்து கொடுக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோட இந்த ஏஎம்டி நீங்கள் வெஹிக்கிள் எடுக்கிறீங்க, அதாவது ஏஎம்டி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட வெஹிக்கிள் எடுக்கிறீங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஈவன் நீங்கள் இன்ஜினியை டோட்டலாக மாற்றிங்கனாலும் கூட அவ்வளோ பெரிய ஒரு காஸ்ட் இருக்காது. நார்மலாக மேனுவல் கியர் பாக்ஸுக்கு எவ்வளோ இருக்குமோ அந்த கியர் பாக்ஸோட ப்ரைஸ் தான் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுக்கும் வரும். பட் இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிளோட லேக் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது நார்மலாக மேனுவல் கியரில் வந்து நம்ம ஃபஸ்ட் கியர்ல செகண்ட் கியர் போகும்போது ஒரு லேக் இருக்கலாம், இல்லை செகண்ட் கியர்ல தேர்ட் கியர் போகும்போது ஒரு லேக் இருக்கும். ஸோ அந்த லேக் வந்து இந்த வெஹிக்கிள், அதாவது இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸில் வந்து லேக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இனி ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, மைலேஜ் கம்பெனி சொல்லக்கூடியது வந்து மேனுவல் கியர் பாக்ஸ்க்கு என்ன மைலேஜ் கிடைக்குதோ அதே மைலேஜ் இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மைதான், கிடைக்கும். ஆனால் அதே டைமில் நீங்கள் வண்டி எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. நார்மலாக நம்ம மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுக்கக்கூடிய மாதிரியே நீங்கள் ஆக்சிலேட்டர் வந்து ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க, இல்லை டிரைவிங்கில் வந்து ஒரு பேங்க்ல எந்தூசியஸ்டுக்காக அதிகமாக ஆக்சிலேட்டர் அப்பப்போ கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா
இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் உங்களுக்கு மைலேஜ்ங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ரொம்பவே டவுன்ஃபால் ஆயிரும். அதே டைமில் கிராஜுவலாக ரொம்பவே கூலாக ஒரு ஆக்சிடென்ட் நீங்கள் கொடுத்து வண்டியை மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய மைலேஜ் பக்காவாக பெர்ஃபெக்டாக கொடுக்கும். அந்தளவுக்கு அருமையான ஒரு கியர் பாக்ஸ் இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ். இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது டிரைவிங் எந்தூசியாசம் கிரியேட் பண்ணக்கூடிய நிறைய டிரைவர்ஸ் இருப்பாங்க. அதாவது கியர் ஷிஃப்ட் பண்ணி டப்னு அந்த வெஹிக்கிளை வந்து ஃபார்வர்ட் பண்ணி போகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸில் அந்த ஒரு எந்தூசியாசம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இந்த கியர் மேனுவல் நீங்கள் யூஸ் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு எந்தூசியாசம் கூட கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏஎம்டி கியர் பாக்ஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கிளே வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், அதில் போட்டு விட்டிங்கன்னா வண்டி எந்த ஸ்பீடில் போகுது அதை ஃபுல்லாகவே அது கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு வெஹிக்கிளை வந்து டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும். அது இல்லாமல் அதிலே ப்ளஸ் மைனஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் சேம் செகண்ட் கியர் தேர்ட் கியர் அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இதில் ப்ளஸ் மைனஸ் லிவரை மட்டும் நீங்கள் புஷ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் கியர் ஓட்டும் போது என்னென்ன எந்தூசியாசம் கிடைக்குமோ அதே டிரைவிங் எந்தூசியாசம் இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸில் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் மட்டும் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் நார்மலாக வண்டி ஓட்டுற மாதிரி இப்போ ஏஎம்டி கியர் பாக்ஸ் உட்கார்ந்த உடனே உங்களுக்கு அந்த ஒரு கிளியரன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸுங்கிறது ஒரு பணக்காரருடைய கார் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருந்தது. பட் அதை வந்து முற்றிலும் மாற்றின வெஹிக்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகின்ற சிலாரியோ. மாருதி சுசுகி சிலாரியோவில் தான் இந்த வெஹிக்கிள் தான் ஏஎம்டி கியர் பாக்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அது தொடர்ந்து சிலாரியோ, எஸ்ப்ரெஸோ, அதுமாதிரி டாடா டியாகோ, டாடா நெக்ஸான், ஹுண்டா ஐட்டன் கிராண்ட், ஹுண்டா நியாஸ், அதுமாதிரி ரெனால்டோ டஸ்டர், இது எல்லாத்துலேயுமே இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் இருக்குது. ஏஎம்டி கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பெர்ஃபெக்டான கியர் பாக்ஸ். நார்மல் மேனுவல் கியர் பாக்ஸில் வந்து சின்ன அடிஷனல் ஃபீச்சர்ஸை கொடுத்து ரொம்பவே சஃபிஸ்டிகேட்டடான டெக்னாலஜி இல்லாமல் ரொம்ப கூலான டெக்னாலஜி கொடுத்து அதே மைலேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க, நல்ல ஒரு டிரைவிங் எந்தூசியாசம் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு பெர்ஃபெக்டான வெஹிக்கிள் தான் இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கிள். ஸோ அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய சிவிடி டிரான்ஸ்மிஷன். சிவிடி டிரான்ஸ்மிஷனுங்கிறது வேற கண்டினியூபிள் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் இருக்கக்கூடிய லேக் இதெல்லாம் வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து அதிகமாக இருக்காது. உங்களுக்கு வண்டி வந்து மூவ் பண்ணிட்டீங்கன்னா பாட்டு போயிட்டு இருக்கும். இதில் ப்ளஸ் மைனஸ் ஆப்ஷன்லாம் இருக்காது. டேரக்ட் டிரைவ் மோடில் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த வெஹிக்கிள் எங்கேயுமே லேக் கொடுக்காம நல்ல ஒரு எந்தூசியாசம் கூட இந்த வெஹிக்கிள் போகும். இந்த வெஹிக்கிள் இன்னைக்கு எந்தெந்த வெஹிக்கிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விலை குறைஞ்ச வெஹிக்கிள் எதில் சிவிடி இருக்குன்னா டாட்சன் கோல வந்து இப்போ சிவிடி கொடுத்துருக்காங்க. மாருதி பெலினோவில் சிவிடி இருக்குது, ஹுண்டா ஜாஸ்ல இருக்குது, அமேசனுடைய டீசலில் வந்து சிவிடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு இந்த மாதிரி வெஹிக்கிள் வந்து நமக்கு இப்போ சிவிடி வந்து இருந்துகிட்டு இருக்கு. சிவிடியை பொறுத்தவரைக்கும் கியர் ஷிஃப்ட் அதாவது ப்ளஸ் மைனஸ்ங்கிறது இருக்காது. ஆனால் அதே டைமில் ஒரு பயங்கரமான ஆக்சலரேஷன் இந்த வெஹிக்கிள் இருக்கும். டிரைவ் மோடில் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு வந்து பவர் லாஸ் வந்து எங்கே இருக்காது, டார்க் லாஸும் எங்கேயுமே அதிகமாக இருக்காது. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஎம்டி கியர் பாக்ஸை விடையும் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் ரொம்ப அதிகமாக இருக்காது. அதே டைமில் உங்களுக்கு இந்த சிவிடியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு மெயின்டெனன்ஸ் வராது. அப்படியே வந்ததுனாலும் அது ரொம்ப மினிமமான ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டாக தான் இந்த வெஹிக்கிள் இருக்கும். அடுத்து டிஎஸ்டி டிசிடி. இந்த டிஎஸ்டி டிசிடிங்கிறது வேற என்ன, டியூவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் நான் சொல்லணும்னா கண்டிப்பாக வாக்ஸ்வாகன் போலோ வந்து நம்ம எல்லாராலும் ரொம்ப விரும்பப்பட்ட ஒரு ஆட்டோமேட்டிக் கார் நம்ம சொல்லிக்கலாம். எல்லாரும் ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் கார் இந்த கார். இதுக்கு முக்கியமான காரணம் இந்த வெஹிக்கிள் வந்து 7 ஸ்பீட் டிசிடி கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டிசிடிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நார்மலாக வந்து 1 2 3 4 5 6 அப்படின்னு 6 கியர் இருக்குன்னு வைங்களேன். இந்த 6 கியரில் நம்ம ஆட் ஈவன் 2 பிரிச்சிருப்போம். இதில் 1 3 5க்கு தனியாக ஒரு கிளச்சும் 2 4 6 இதுக்கு வந்து தனி இன்னொரு கிளச்சும் கொடுத்துருப்பாங்க. அதுதான் டியூவல் கிளச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த கிளச் வந்து டோட்டலாகவே ஒரே டைமில் இயங்கிட்டு இருக்கும். இதனால் உங்களுக்கு எந்த ஒரு கியர் சேஞ்சினுடைய ஒரு லேகோ இல்லை ஒரு ப்ரெஷர் லாஸோ பவர் லாஸோ இல்லை டார்க் லாஸோ எதுவுமே இருக்காது. பயங்கரமான டிரைவிங் எந்தூசியாசம் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் இந்த டிசிடி வெஹிக்கிள் இருக்கும். பட் அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு பயங்கரமான சஃபஸ்டிகேட்டடான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு கியர் பாக்ஸ் வந்து அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. இதன் காரணமாக ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் வந்ததுன்னா உங்களுடைய பர்ஸை மொத்தமாக காலி பண்ணுற அளவுக்கான காசு வந்து இதில் போகும். அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இந்த வெஹிக்கிள் அதிகம். பட் டிசிடியோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் வராது அவ்வளோ சீக்கிரம். வந்ததுன்னா தான் ப்ராப்ளம். பட் வேர்ல்டு லெவல்லே அதிகமாக மக்கள் விரும்பப்படக்கூடிய ஒரு கியர் பாக்ஸ் இந்த டிசிடி கியர் பாக்ஸ், டியூவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ். இது ரொம்பவே ஒரு வேர்ல்டு கிளாஸ்னு ஒரு கியர் பாக்ஸ்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இன்னைக்கு ஃபோர்ட் ஃபிகோ, வாக்ஸ்வாகன் வெண்டோ, வாக்ஸ்வாகன் போலோ, ஸ்கோடா ரேபிட், ஸ்கோடா அக்டேவா, ஸ்கோடா சூப்பர் அப் இந்த மாதிரி நம்ம டிரைவிங் எந்தூசியாசமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வெஹிக்கிளையுமே இந்த டிஎஸ்டி டிசிடிங்கிற கியர் பாக்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. இனி அடுத்து இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டார்க் கன்வர்ஷன் டைப். இந்த டார்க் கன்வர்ஷன் டைப்புங்கிறது இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் ஏஎம்டி கியர் பாக்ஸ் எப்போ லான்ச் ஆச்சோ அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் கன்வர்ஷன் டைப் தான் அதிகமாக மக்களால் விரும்பப்பட்ட ஒரு கன்வர்ஷன் டைப் ஏஎம்டி கியர் பாக்ஸாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ ஹுண்டா பிரியோவில் இருக்கு, டாடா ஹெக்ஸா XU 500 இதெல்லாம் தான் இது கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட பெரிய வெஹிக்கிளுக்கு உண்டான இன்ஜின்லாம் வந்து இந்த ஒரு டைப்பான ஏஎம்டி கியர் பாக்ஸை கொடுக்குறாங்க. இந்த கியர் பாக்ஸினுடைய ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பவர் லாஸ்ங்கிறது டோட்டலாகவே இருக்காது. அதே டைமில் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து பியூராக மற்ற எல்லா ஏஎம்டியை விடையும் இது கம்மியாக இருக்கும். அதாவது டார்க் கன்வர்ஷன் டைப் ஆட்டோமேட்டட் கியர் பாக்ஸுங்கிறது மைலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதனோட மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்டான ஒரு விதமான ஒரு மெக்கானிக்கல் இருக்குது. அதனால் இதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டார்க் லாஸ் கூட இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். தெளிவாக சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏஎம்டி, டிசிடி, டிசிஜி, சிவிடி,
டார்க் கன்வர்ஷன் டைப் இப்படிப்பட்ட கியர் பாக்ஸ் இருக்குது. இதில் ஏஎம்டிங்கிறது மேனுவல் கியர் பாக்ஸுக்கு சேம், அதில் கொஞ்சம் அடிஷனல் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் மட்டும் ஆட் பண்ணி உங்களுக்கு ஏஎம்டியை கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் உங்களுக்கு விருப்பப்படுறீங்க ஏஎம்டிக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ஏஎம்டி போங்க. ஏஎம்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு டிரைவிங் எந்தூசியாசம் இருக்காது. அதே டைமில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மி, மைலேஜ் ப்ராப்பராக கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு டிரைவிங் மோட வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் ஏஎம்டி வெஹிக்கிளாக இருக்கும். உங்களுக்கு டிரைவிங்கில் பயங்கரமான எந்தூசியாசம் வேணும்னா டிஎஸ்டி டிசிடி ஆட்டோமேட்டிக் கார் போங்க. அது இல்லை எனக்கு நார்மலான ஒரு நல்ல ஒரு லேக் இல்லாமல் ப்ராப்பராக ட்ரைவ் பண்ண ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வேணும்னா சிவிடி போங்க. சிவிடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நார்மலான ஒரு நல்ல டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், லேக் இருக்காது. அதே டைம் உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் ஆப்ஷன் எதுவும் இருக்காது, அதை கியர் ஷிஃப்ட் பண்ணிக்க முடியாது. நல்ல ஒரு டைப். டார்க் கன்வர்ஷன் டைப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு புதுசாக வரக்கூடிய எந்த வெஹிக்கிலுமே டார்க் கன்வர்ஷன் டைப் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வரல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏஎம்டியாக இருக்கட்டும், டிசிடியாக இருக்கட்டும், டிசிஜியாக இருக்கட்டும், இல்லை சிவிடியாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல கியர் பாக்ஸ். காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஎம்டி கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறமா சிவிடி அதோட கொஞ்சம் மேலே இருக்கலாம், அதை விடையும் கூட வந்து டிசிடி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். டார்க் கன்வர்ஷன் டைப் அதை விட ஹை காஸ்ட்டாக இருக்கும் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக எங்களோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர். இன்னொரு ரிவ்யூவில் உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.